ரவி, நீ இப்போ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. இப்போ யார்டா உன்னை அந்த டாக்டர் வர சொன்னது? ராதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் நீ அதையே தான் பண்ணுற. டே, மனசு கேட்க மாட்டுதுடா. நம்மளோட ஃப்ரெண்டுடா, யோசிச்சு பாருடா. இருக்கட்டும்டா, நம்மளோட ஃப்ரெண்டு எப்பயோ நமக்கு எதிரி ஆயிட்டா. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிடையாது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டுது? அதெல்லாம் நல்லா புரியுதுடா. இருந்தாலும் நிலா பாவம்டா, அம்மா இல்லாத பொண்ணு. அவளுக்குன்னு யாரும் கிடையாது. காலேஜில் யாரும் அவகிட்ட பேச மாட்டாங்க. நம்ம தானே பேசிகிட்டு இருப்போம். எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பா. அப்படி இருக்கும் பொழுது அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் நானும் தானே. அப்போ என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணணும்ல. அவள் என்ன கேட்குறா? ஒரே ஒரு டைம் என்னை பார்க்கணும், அவ்வளோதான். நானும் ஒரே ஒரு டைம் மட்டும் பார்த்துக்கிறேன் அவளை. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்க மாட்டேன். ப்ராமிஸ். உன்னை திருத்த முடியாதுடா. உன்னை திருத்தவே முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரையே கொடுக்குற ஆள் நீ. அப்படி இருந்தும் நீலாவை விடுவியா? தெரியுதுல, அப்புறம் எது கேட்குற? அதெல்லாம் சரிடா. ராதாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? தேவையில்லாமல் உங்களுக்குள்ள தான்டா சண்டை வரும். தெரிஞ்சா தானே. நான் தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த ஒரு நாள் என்ன ஆக போகுது? வேணாண்டா, எனக்கு என்னமோ சரின்னு படலை. இது ரிஸ்க்கு. எல்லாம் கரெக்டாக தாண்டா வரும். நீ உன் வாயை திறக்காம இரு, அதுவே போதும். சொன்னாலும் கேட்க மாட்ட. நீ எடுத்த முடிவில் நீ ஸ்ட்ராங்காக இருப்ப. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம். மே கமின்? டேய், வந்துட்டான்டா. உள்ள வாங்க சிவா. உட்காருங்க சிவா. இல்லை பரவாயில்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்கு என்னை மீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். ஹலோ, ஃபஸ்ட்டு உட்காருங்க. எங்கள் ஃப்ரெண்டை பற்றி உங்ககிட்ட கேட்கணும். இப்படி அவசரப்பட்டா எப்படி? உங்கள் ஃப்ரெண்டா? யார் அது? சரியா போச்சு. எங்கள் ஃப்ரெண்டு பேர் நிலா. நீங்கள் தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க. ஓ, நிலா உங்களுக்கும் ஃப்ரெண்டா? நான் மிஸ்டர் ரவிக்கு மட்டும்தான் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஹலோ, நாங்கள் எல்லாரும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். சரி, அது எனக்கு எதுக்கு? என்னை எதுக்கு வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர் சிவா, நீங்கள் எதுக்காக நிலாவை என்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க? அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? தெரிஞ்ச உடனே அப்படியே வேகமாக வந்து பார்த்து பேசவா போகிறீங்க? என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்? மிஸ்டர் சிவா, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணலான்னு தான் கேட்குறேன். வேறு எதுவும் இல்லை. அப்போ நீங்கள் நிலாவை பார்க்க வரீங்க. ஹலோ, பார்க்க வரேன்லாம் சொல்லலை. எதுக்கு அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு தான் கேட்குறேன். ஒரு ஆள் வந்து பார்க்கறதுனால அப்படி என்ன மாறிட போகுது? பாதி விஷயம் மாறும். அவங்களுக்கு இருக்கிற நோய் பாதி குறையும். சிவா, எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஏன்னா நான் நிலாவை பார்க்குறதா முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் கேட்குறேன். ஓ, எதனால் இந்த முடிவு? அன்னைக்கு உங்கள் ஒய்ஃப் ரொம்ப பேசுனாங்களே, எங்களை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. ஹலோ, அது என் தங்கச்சி. டே, கொஞ்சம் சும்மா இரேண்டா. என்னடா ராதாவை பற்றி பேசுகிறான்? அவன் ஒன்றும் பேசலடா, கேட்டுட்ருக்கான். ஏன் அவனை பார்த்தாலே உனக்கு கோவம் வருது? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னா வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இரு. என்னங்க, என்ன வர சொல்லிட்டு நீங்கள் 2 பேராக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு வேலை இருக்குங்க. மிஸ்டர் சிவா, ஐம் சாரி. என்னோட ஒய்ஃப் அன்னைக்கு தெரியாமல் பேசிட்டாங்க. என்னாலே எதுவும் பேச முடியல அவங்க இருந்ததுனால. ஆக்சுவலி எனக்கு நிலாவை பார்க்கணுன்னு தான் தோணுது. ஒரே ஒரு வாட்டி அவளை பார்த்துக்கணும், பேசணும்னு தோணுது. நான் வந்து அவளை பார்த்து பேசுறதுனால அவளுக்கு என்ன யூஸ் ஆக போகுது? அவங்களுக்குள்ள நிறையவே மாற்றம் ஏற்படுங்க. உங்களுக்கு தான் அது புரியலை. சைக்காலஜி படி ஒருத்தவங்க தனக்கு எந்த விஷயம் கிடைக்கலனாலும் அதனால் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த லெவல் கொலை பண்ணுற அளவுக்கு கூட போகும். இப்போ நிலா அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. கொலையா? ஆமாம். சின்ன வயசுலேருந்து அவங்க ஆசைப்பட்டவங்க யாரும் அவங்க கூட இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மிஸ்டர் ரவியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிருக்கிறாங்க. அதனால தான் இந்த விளைவு. அதனால் அவங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் உள்ள பாரம் கொஞ்சம் குறையும். அதனால தான் நிலாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து பழையபடி அவங்கக்கிட்ட பேசி பழகி இருந்தீங்கன்னா அவங்க மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். பழையபடி உங்கள் நிலாவை நீங்கள் பார்க்கலாம். ஹலோ, இதுக்கப்புறம் அவ கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. இதோ இவன் தான் கிறுக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கணும் பேசணுன்னுக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பார்ப்போம், அவ்வளோதான்.
பிளானை சொதப்பலான்னு ஐடியா போட்டிருக்க. தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அவனை என்ன நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்க? முடியாதுன்னு சொல்லி அனுப்பு. நான் நிலாவை பார்க்க வர்றேன். என்னால் அவள் குணமாகி அவள் லைஃப்பில் அடுத்த மூவ் ஆன் பண்ணி போனானா எனக்கு அது சந்தோஷந்தான். இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சுதே. வரணும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் பாருங்கள். உங்களை எதுக்கு நாங்கள் பார்க்கணும்? நிலாவை தானே பார்க்கணும். ஹலோ, இப்போ அவங்க என்னோட கஸ்டடியில் இருக்காங்க. அதனால என்னை தாண்டி தான் அவங்கள பார்க்க முடியும். என்னோட பர்மிஷன் இல்லாமல் நிலாவை நீங்கள் பார்க்க முடியாது. பெரிய பாடி கார்டு விட. சரிடா, வாயை திறக்கலை போதுமா? அப்படியே முறைக்காத. டாக்டர், நிலா இப்போ எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்லையா? ஷீஸ் ஓகே. என்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறாங்க. ஓ, எங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ உன்னை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாளா? இதுக்கு மேலே பேசுனா என்னை பிஞ்ச செருப்பால் அடிடா. சொல்ல மாட்டேன், அடிச்சிருவேன். சரி, அப்போ நான் கிளம்புறேங்க. தேங்க்யூ சிவா, நான் சொன்னது என்னை வந்து பார்த்ததுக்கு. பரவாயில்ல, இது என் கடமை தான். அவங்கள குணப்படுத்துறது என்னோட கடமை. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணி தான் ஆகணும். ம் சரிங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ரவி, எனக்கு என்னமோ இது சரியா படலை. டேய், நாளைக்கு ஒரு நாள் போய் பார்க்குறதுல என்னடா வந்துட போகுது? போயிட்டு 1 hour பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுவேன். சரி, போய் பாரு, பேசு. ஆனால் என்னெல்லாம் கூட கூப்பிடாத, நான்லாம் வரமாட்டேன். ஏண்டா? என் தங்கச்சிக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் இந்த அண்ணன் பண்ண மாட்டான். ரொம்ப ஓவரா இருக்குடா உங்க அண்ணன் தங்கச்சி பாசம். ராதா, ராதா, எங்க இருக்க? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். ராதா, என்ன பண்ற? சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேங்க. டேய், அவ தான் வர்றால, எதுக்கு அவசரப்படுத்துற? நீ உன் வேலைய பாரு. நம்மள தான் ஈஸியா வாய் அடிச்சு போடுறாங்க. சொல்லுங்க, வந்துட்டேன். ராதா, இன்னைக்கு ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கும். நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். நீ சாப்பிட்டு தூங்கிரு. மறக்காம மாத்திரை சாப்பிட்டுக்கோ. நான் போயிட்டு வரேன். நீங்க காலையில சாப்பிடல? டைம் ஆச்சுமா, நான் ஆஃபீஸில் வேற எதுனா வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வெளியிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. நான் வேணா லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துட்டு வரட்டா? இல்லை இல்லை, நான் இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்க மாட்டேன். கொஞ்சம் வெளியில வேலையாக சுற்றிட்டு இருப்பேன். நான் பார்த்துக்கிறேம்மா. நீ சாப்பிட்டு மறக்காம மாத்திரை போட்டுக்கோ. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஐம் சாரி ராதா, உன் முகத்தை பார்த்தா எனக்கு உன்னை ஏமாத்தணும்னு மனசே வரமாட்டுது. இது நான் உங்ககிட்ட 2வது போய் சொல்கிறேன். உங்ககிட்ட மறைக்கிறேன், என்னை மன்னிச்சிரு. ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதாம்மா நான் பண்ணுறேன். என்ன என்னவே பார்த்துட்டு இருக்கீங்க? போயிட்டு வாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பாட்டி பாய், பார்த்துக்க என் பொண்டாட்டிய. பார்த்துக்குறோம். பாட்டி, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? அம்மாடி ராதா, நேற்று என் பேர பிள்ளைய பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது ஸ்கேன் எடுத்துட்டு வாமா. நான் சும்மா அதாவது பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். சரிங்க பாட்டி, எடுத்துட்டு வரேன். ஏண்டா இன்னும் காத்துக்கிட்டு இருக்க? விக்கியும் விஜயும் பிரிச்ச மாதிரி இப்ப ரவியும் ராதாவையும் எப்பதான் பிரிக்க போற? இப்படியே ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா ஒன்னும் ஆகாது. இறங்கி அடிக்கணும்டா, இறங்கி அடிக்கணும். பொறுமையா இருடா, அதுக்கான நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. அவனுங்க 2 பேரும் நமக்கு செஞ்ச அதை நினைக்கும் போதேவும் ஜெயில எவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். திருப்பி பழி வாங்கணும்டா. உனக்கு இருக்கிற ஆதங்கம் தான்டா எனக்கு அதிகமாவே இருக்கு. சரி, அவன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணு. பண்றேன்.
ரவி என்ன பார்க்க வரானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உள்ள வரலாமா? சிவா, ரொம்ப தேங்க்ஸ் சிவா. உன்னால தான் நான் என் ரவியை பார்க்க போறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏ ஃபர்ஸ்ட் தள்ளி போ, சட்டையில இருந்து கையை எடு, கசக்கிறாத. அச்சோ, சாரி சாரி, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து ஹக் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு. ஆமா, என் ரவியை பார்க்க போறேல, அவன் ஒத்துக்கிட்டானா? ஆமாம், ஆனால் நான் எதுவும் பண்ணலை. அவனாக தான் கால் பண்ணி நான் நிலாவை பார்க்க வரேன்னு சொன்னான். அப்படியா? அவனேவா வரேன்னு சொன்னா? உன்னை பற்றி கேட்டான், நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு. அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னான். என்ன இப்போ சந்தோஷம் தானே? சந்தோஷமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சந்தோஷத்தில் டீலிங்கை மறந்துடாத. இன்னைக்கு ஒரு நாள் தான் உன் ரவியை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நீ பேச வேண்டியதெல்லாம் இன்னைக்கே பேசிடணும். கண்டிப்பா, இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு போதும். என் ரவியை ஒரு டைம் பார்த்தா போதும். அவன்கிட்ட சாரி கேட்கணும். அதுக்கப்புறம் நான் அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ பேசுறத பார்த்தா ரவியை லவ் பண்ணல போல இருக்கே. அது ஒரு காலம் நடக்காது. நான் ரவியை சாகுற வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் அது எனக்குள்ள மட்டும்தான். அவனுக்கு நான் வெளிப்படுத்த மாட்டேன். இதுக்கு மேலே அவனை நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. அவன் ஹாப்பியாக இருக்கட்டும். எப்பா, நிலாவா இது? நல்ல மாற்றம். சரி, அதெல்லாம் விடு. நான் எப்படி இருக்கேன்? பார்க்க நல்லா இருக்கேனா? அழகாக இருக்கேனா? இல்லைனா வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டா? கேவலமாக இருக்க. பார்க்க நல்லாவே இல்லை. கருவாப்பையா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ரவி எப்போ வரானா? வந்துட்டானா இல்லையா? அப்புறம் ஏண்டி என்கிட்ட கேட்குற? உன்னதான், ரவி வந்துட்டானா இல்லையா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? ஆன் த வே, வந்துட்டே இருக்கான். இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவான். வந்ததும் கூட்டிகிட்டு வரேன். ஏய், வந்ததும் நீங்களாம் கொண்டு கூட்டிட்டு வர வேணாம். அவனே வருவான். பின்னாடி நந்தி மாதிரி வந்துட்டு இருக்காத, புரியுதா? எது? நாங்கள் பர்சனலாக நிறைய பேசுவோம். நீலாம் அதை பக்கத்தில் நின்று ஒட்டு கேட்க போறியா? உனக்கு மேனஸ்ன்றது எதுவுமே தெரியாதா? தேவைதான், எனக்கு இது தேவைதான். ஹலோ, நீ இப்போ என்னோட கஸ்டடியில் இருக்க, புரியுதா? உனக்கு சேஃப்டி நான் தான். ஹலோ ஹலோ, நீ எனக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் பார்க்குற. நீ ஒன்றும் எனக்கு பாடி கார்டு கிடையாது. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். ஆமாம், நல்லா தெரியும். காலையில் பாத்ரூமில் கரப்பாம்பூச்சியை பார்த்து கத்துனியாமே, நர்ஸு சொன்னாங்க. கருவாப்பாயா, நல்ல மூடில் இருக்கும்போது தான் கட்டு பேத்துவான். போய் தொலைறானா பாரு. என்ன மனசுக்குள்ளே என்ன திட்டுறியா? ஏன் வெளியில திட்டணுமா என்ன? சொல்லு, நான் ரெடி. சாரி, நீ திட்டுறதை கேட்கறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. நான் கிளம்புறேன். வெயிட் பண்ணு, உன் ரவி வந்ததும் கூட்டிகிட்டு வர்றேன். மூஞ்ச பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. போடா கருவாயா. ஹலோ, யார் பேசுறது? நான் யாருன்றது முக்கியம் இல்ல ராதா. உன் புருஷன் உன் பேச்ச கேட்கவே மாட்டான் போல இருக்கே. என் புருஷன் என் பேச்ச கேட்கிறாரு கேட்கல. முதல்ல நீ யாரு? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிருக்க? ஹே, கேள்வி மேல கேள்வி கேட்டா பதில் கிடைச்சிருமா? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருமா. உன் புருஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நோ 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 நோ, நீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் பாரு. உண்மை என்னன்றது உனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு அவர் போக போறாரு? நான் ஏன் அங்க போனோம்? ஆமா, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? உன் பேச்சு எதுக்கு நான் கேட்கணும்? கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்றது கஷ்டமா? நீ போய் பாரு. உன் வாழ்க்கை பார்த்துக்கோ. என்ன, ஏன் வாழ்க்கையா? உன் வாழ்க்கை நாசமாக போகக்கூடாதுன்னா நீ போய் பாரு. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானா?
கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போய் பாருன்றான். ரவி அங்கே என்ன பண்ணுவாரு? ஒருவேளை அந்த நிலாவை பார்க்க போயிருப்பாரோ? டேய், அவ ஹாஸ்பிட்டல் போவான்னு நினைக்கிற? கண்டிப்பா போவா. ஹாஸ்பிட்டல் போன ராதாவுக்கு அதிர்ச்சி. தன்னோட கணவர் வேறு ஒரு பொண்ணோடு. சச்ச எவ்வளோ கஷ்டமான ஒரு தருணம். பாவம் அந்த பொண்ணு. ஆமாண்டா, அந்த நிலாவை பார்க்க போனா ராதா அவனை விட்டு போயிடுவான்னு சொல்லியிருக்கால. கரெக்டான பிளான் போட்டடா. இப்போ நாம பிளான் படி இவங்க 2 பேரையும் பிரிச்சிருவோம். ஆனா அது அவ்வளோ சாத்தியம் இல்லடா. 2 பேரையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ராங்கான லவ்ல அது எப்படி பிரியும்? பிரிக்கணும்டா. 2 பேரையும் பிரிச்சாகணும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை காட்டுவோம். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பக்கத்துல வா. என்ன விட்டு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது. காலேஜ் படிக்கும் பொழுது என் படிப்பை கெடுத்து என்னை ஜெயிலில் அடைச்சு என்னென்ன சித்திரவதை பண்ணானுங்க. அந்த மது எனக்கு கிடைக்காம போயிட்டா. இவனுங்க மட்டும் 2 பேரும் சந்தோஷமா பொண்டாட்டி கூட வாழ்வானுங்களா? முடியாது, நடக்க விட மாட்டேன். இந்த வாட்டி என்னோட குறி தப்பவே தப்பாது.